வணக்கம் வந்தனம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஹவு ரிதம் எக்ஸ்ப்ளோர். இந்த வீடியோவில் எந்த வாய்ஸ் ஓவரோ எந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோ நான் ஆட் பண்ண போகிறதில்ல. ஒரு ஏஎஸ்எம்ஆர் கான்செப்ட் மாதிரியான வீடியோவில் அப்படியே விட்டுற போகிறேன், ரியல் நேச்சுரல் சவுண்டிங்கோட. இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக சதுரகிரி டு தானிப்பாறை ட்ரெக் தான் இருக்க போகுது. ஏர்லி மார்னிங்கில் ரொம்ப ரம்யமாக இருக்கும். அந்த நேச்சுரல் சவுண்டிங்கோட நேச்சுரல் ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் கெயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வழியாக. நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். சதுரகிரியில் எப்படி நைட் ஸ்டே பண்ணலாம், எப்படி ரீச் ஆகலாம், எங்கே சாப்பிடலாம், எவ்வளோ நேரம் ஆகுது, யார் யார் வரலாம், இது போல் எல்லா இன்ஃபர்மேஷனும் A to Z அந்த ஃபஸ்ட் பார்ட் வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம். அதை பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், வெற்றிகரமாக தூங்கி எந்திரிச்சாச்சு. இப்போ ரிட்டன் கீழே போயிட்டுருக்கோம். செம எக்ஸ்பீரியன்ஸுங்க. தூங்கலாம் இல்லை, தூங்கணும்னு சொன்னேன், தூங்கலாம் இல்லை. பயங்கர குளிர், பனி. கீழே கிளம்பணும். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. யாரோ மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்க, குச்சியை மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது என்னோடது. பரவாயில்ல விட, நான் இதை வச்சுக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு தான் காலில் அடிபட்டுருக்கு. ஏர்லி மார்னிங் எஃபெக்ட், மிட் நைட் எஃபெக்ட்லாம் காமிச்சிருப்பேன். இது ஏர்லி மார்னிங் எஃபெக்ட் ஆஃப் சதுரகிரி. செம குளிருங்க, ராத்திரி தூங்கவே இல்லை. செம குளிர், ராத்திரி தூங்கவே இல்லை. அப்படிதான் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 கூடம் இருக்குது, தங்குற கூடம். சாப்பிட்றதுக்கு அது சாப்பிட்றதுக்கு இங்கே போட்டுகிட்டே இருந்தாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இது ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸு. இது வரைக்கும் சதுரகிரியில் நைட்டு தங்கி யாரும் வீடியோ போட்டு நான் பார்த்ததில்ல. கரெக்டாக 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆமாம், கோயில் பெல் அடிச்சது பார்த்தீங்களா? 6:20 6:20 ஆகுது. நண்பர் கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறேன்னு போகிறாரு. எனக்கும் போனோன்னு ஆசை தான். காலில் கட்டு போட்டிருக்கேன், செப்பல்லாம் போட்டு அதை செக்யூர் பண்ணிட்டேன். ஏறும்போது ஏதோ ஏறிட்டேன். இறங்கும் போது என்ன பண்ண போகிறேன்னு தெரில. பெயின் கில்லர் டேப்லெட்லாம் போட்டு அப்படி இப்படின்னு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி ஏறிட்டேன். இறங்கும் போது எப்படி இறங்க போகிறேன்னு தெரில. இப்போ ஒரு 4 படி இறங்குறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. பாருங்க, பூக்கு கழிச்சிருக்காரு மாலை. லக்கி ஃபெலோ. அம்மா இங்கே பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரளவுக்கு பண்ணுறாங்க கைஸ். மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா இவ்வளோ தூரத்தில் உங்களுக்கு செங்கல் மணல் எடுத்துன்னு வந்து, சிமெண்ட் எடுத்துன்னு வந்து, பில்டிங் கட்டி, டாய்லெட் ஃபெசிலிட்டி பண்ணி, கிட்டத்தட்ட 12 டாய்லெட் மேலே இருந்தது. ஜென்ஸ் இதில், லேடிஸ் வாஷ்ரூம் தனியாக இருக்குது. இதெல்லாம் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது பெரிய விஷயம். உண்மையிலேயே நல்லா இருக்குது. மன வலிமை, எண்டூரன்ஸ் லெவல் இருக்கவங்க எல்லாரும் வரணும் தான். இங்கே எண்டூரன்ஸை டெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் இங்கே உடல் வலிமை இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். மன வலிமை இருந்ததுன்னா கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டு போவீங்க. ஒரு 5 மணி நேரம் ஆச்சு ஏறுறதுக்கு அப்படின்னா, ஒரே நாளில் திரும்பி போனீங்கன்னா அது ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு இருக்கும். ரூமில் போய் அடிச்சு போட்ட போல் தூங்குவீங்க. இங்கே தங்குறதுக்கு ஆப்ஷன் இருக்குல்ல, அங்கே தங்கினா செம குளிர், ராத்திரி பெருசாக தூக்கம் வரல. அதனால கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வாங்க. சதுரகிரியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் மோஸ்ட்லி நாங்கள் வந்தோம். பட் ஆனால் வந்தால் இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். நாங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர்டாக எதுவும் வரல. ஸ்டே பண்ண ப்ரிப்பேர்டாக வராதனால இங்கே குளிர் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அவ்வளோ குளிர். மோஸ்ட்லி நீங்கள் சேஃபர் சைடு பெட்ஷீட்டு, தலைக்கு சம்திங் குள்ளா மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுதான் சேஃபு. எடுத்துகிட்டு வரலினாலும் இங்கே பெட்ஷீட் கிடைக்குது, பட் காஸ்ட்லி. 250, 300 அந்த மாதிரி சொல்லுவாங்க. சாப்பாடை பொறுத்த வரைக்கும் கைஸ், நாங்கள் மதியானமும் இங்கே தான் சாப்பிட்டோம், நைட்டும் இங்கே தான் சாப்பிட்டோம். உண்மையிலேயே நல்லா இருந்தது. நீங்கள் கேட்க போடுவாங்க. சாப்பாடை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, ஏன்னா அது அன்னதான சாப்பாடு. உங்களால் நீங்கள் வாங்கி கீழே போட்டுறத வேறு யாருன்னா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி முடிஞ்ச டொனேஷன் கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து, இவ்வளோ தூரம் அவ்வளோ பெரிய டபரால பிரியாணி தேக்ஸா மாதிரி இருக்குது, அதில் சாப்பாடு வச்சுருக்காங்க. அப்போ எவ்வளோ அவங்க எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க பாருங்கள், க்ராசரிஸு. அதெல்லாம் யார் சுமந்துட்டு வந்திருப்பா, அதுக்கு கூலி என்னாச்சு, இது எல்லாத்தையும் கணக்கு பார்க்கணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு டொனேட் பண்ணிட்டு போங்க. கீழேயுமே நிறைய அன்னதான கூடங்க இருக்குது. அங்கே பண்ணுறீங்களோ இல்லையோ, இங்கே பண்ணுங்க தயவு செஞ்சு. போகலாம்.
அதிகமாக போகணும். ஃபஸ்ட்டு போகிறேன் நான். ஃபஸ்ட்டு முன்னே யாருமே இல்லை. இவ்வளோ அடர்த்தியாக சூப்பராக இருக்குது பாருங்க காடு. ஆக்சுவலாக நைட்டில் கிளம்பலான்னு தான் இருந்தோம். நைட்டில் மீன்ஸ் ஒரு ஏர்லி மார்னிங் 4 மணி 4:30 மணிக்கு. அப்போ அந்த அன்னதான கூட்டத்தில் அனௌன்ஸ் பண்ணாங்க, இருட்டில் யாரும் போக வேண்டாம், டார்ச் அடிச்சுட்டு கூட போகிறது ரிஸ்க்கு தான், அனிமல் மூமெண்ட்ஸ் இருக்கும், கரடி சிறுத்தை முள்ளம் பண்ணுறீங்க வழியில் தான் இது போடுதுங்க. ஆஹா, நீலகிரி லங்கூர், கிரே லங்கூரா நீலகிரி லங்கூரான்னு தெரில, ஓடிச்சு. கிரே லங்கூர் ஆர் நீலகிரி லங்கூர் எதுன்னு தெரில, இப்போ ஓடிச்சு. இது எகிரி குச்சி ஓடிச்சு. கேமராவில் கேப்சர் ஆச்சான்னு தெரியல. நல்லா பெருசாக இருந்ததுங்க சைஸு, பெரிய சைஸில் இல்லை. உள்ள அடியில் ஓடிச்சு, எங்கேயோ ஓடிச்சு. இல்லை, இங்கேருந்து இந்த இதில் ஆப்போசிட்லேருந்து எகிரின்னு ஓடிச்சு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே கரடியும் பார்க்கு பைன்ஸும் நிறைய இருக்கும் வழியில், அதனால போகாதீங்கன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வெளிச்சம் வந்த அப்புறம் தான் பேட்சாக கிளம்புனாங்க. அதே மாரி 4 மணிக்கு போன கேங்லாம் இருக்குது. அதை பறந்து போயிடுச்சுரா. நம்ம லக்குக்கு ஒரு அனிமல் கூட கண்ணில் மாட்ட மாட்டேங்குது. பறவை கிரே லங்கூரா நீலகிரி லங்கூரா தெரில, கேமராவில் கேப்சர் ஆச்சா தெரில, மிஸ் ஆயிடுச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க இந்த ஏர்லி மார்னிங் எக்ஸ்பீரியன்ஸு. ஐயோ, சதுரகிரி ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு பெஸ்ட் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஐயோ இல்லை, இது போல் இதில் யாருங்க எங்கள் ஊர் மாட்டிக்குச்சு, ஏதோடிச்சு. பேர்ட்ஸோட சவுண்டும் ரம்யமாக இருக்கு. அந்த ஏர்லி மார்னிங் ஃபாரஸ்ட் எஃபெக்ட். ஏதாச்சும் ஒரு அனிமல் சைட்டிங் காட்டுங்களேன். வழியில் கரடி கக்கா பார்த்தோம், பச்சை கலரில் இருந்தது. அங்கே மேலே வந்து கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 2 hours ஆகுது. இப்போ தான் கோரக்கர் கேவ் கிட்ட ரீச் பண்ணியிருக்கோம். கீழே பார்த்து சூப்பர் ஸ்பாட் இதுதான். மணி இப்போ 9:58ங்க. 6:20க்கு ஆரம்பிச்சு 16வது பாயிண்ட்லேருந்து இப்போ தான் 5வது பாயிண்ட்டுக்கு இறங்கியிருக்கோம். இதுக்கு மேலே பாறை இருக்காது, இதுக்கு மேலே சமதளமாக தான் இருக்கும். பார்க்கலாம். அந்த ரிஸ்கி ஜோன்ஸ் எல்லாம் கடந்து வந்துட்டோங்க. ஓட்டக்கால் வச்சுன்னே போயிட்டு வந்தாச்சுங்க. மற்ற எல்லாமே இது போல் படிக்கட்டும், இது போல் தான் இருக்கும்.
ஐயா நான் ஏன் ட்ரை பண்ண அதுவா என்ன இழுத்துட்டு போகுது தரன்னு. பர்வதமலையில் செப்பலை விட்டு போயிருப்போம். அது அசங்காகமாக கொல்லாமல் அதே இடத்துல எப்படி வச்சுமோ அதே பொசிஷனில் இருந்தது. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இங்கேயுமே இங்கே நேற்று இந்த டைம் போல் விட்ட செருப்பு இப்போ வரைக்கும் அப்படியே இருக்குது. சூப்பர். 24 hours. டைம் 10:36 ஆகுது. கரெக்டாக வந்து கீழே செக் போஸ்ட் ரீச் ஆகிறோம். கீழே வந்துட்டாங்க. அன்னதான பொங்கல் அடிவாரம்.